ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமாவிலையும் அரசியலையும் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க அன்றாட விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நாம சினிமாவை பத்தியும் சரி அரசியல் பத்தியும் சரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே. ஸோ சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ ரெண்டு விஷயங்களை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் வரைக்கும் ஒரே விஷயமா இருந்தது, இப்போ ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பிக் பாஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று வந்து விஜயோட அந்த கரூர் சம்பவத்தை பற்றி இன்னமும் ஆறாம அது ஒரு பெரிய ஒரு தழும்பாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேச்சுகள் அதில் போய்கிட்டே இருக்கு. ஸோ முக்கியமாக ஒரு சில நடிகர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறாங்க, ஒரு சில நடிகர்கள் எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் இதுக்கான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கு. இது வந்து எப்படி சார் வந்திருக்கு? முழுக்க முழுக்க இது யாரோட சைட்ல தப்பு அப்படின்ற மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் உயர் நீதிமன்றத்துல வந்து ஃபுல்லாவே தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்புன்னு சொன்னாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க சார்? இல்லம்மா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து பள்ளிக்கூடத்து வாத்தியார், அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். நீ சொல்லி கொடுத்த தப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சென்னை உயர் நீதிமன்றமும் சரி மதுரை உயர் நீதிமன்றமும் சரி கொஞ்சம் ஏதோ தப்பு நடக்குதோ, கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறாங்களோ. அதான் பொதுவாக ஒரு விஷயங்க, நீங்க தராசு பிடிச்சிருப்பாங்க, கண்ணை கட்டிருப்பாங்க, அதான் நீதிமன்றம். என்னன்னா, நான் பார்க்க மாட்டேன், கேட்க மட்டும்தான் செய்வேன். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சாட்சிகளும் சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கணும். அதை ஓவர்டேக் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுதான், நம்ம அதுக்கு மேல பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் இந்த அளவுக்கு, அதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது தலைமுறையாக இருக்கிற புஷி ஆனந்தையோ இன்னும் ஆதவ் அர்ஜுனாவையோ இவங்க டிஜிபிட்ட சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அரசாங்கமோ இல்லை முதலமைச்சரோ அதை செய்ய விரும்பலை. ஏன்னா சிம்பத்தி கிரியேட் ஆகிருந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேசு பொருளாக இருக்காருன்னா அதான் அவருடைய வெற்றி ரகசியம். திடீர்னு டொபுக்குன்னு போட்டேங்க ஜனங்க விஜய் பத்தி பேசலாம் விட்டாங்க வச்சுங்க, மறந்துடுவாங்க. ஆமா, நாமளும் பேச மாட்டோம். ஏங்க அது ஓப்பனிங் இல்லைங்க, வராதுங்க, லைக் வராது, அது மாதிரி தான். அதனால இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய இறங்கு முகமா இருந்தது, மறுபடியும் ஏத்து ஏறுமுகமா போயிட்டு இருக்கு. அதான் அதைத்தான் ஒத்துக்கணும். ஏன்னா 41 பேர் செத்தது பெரிய ஷாக்கு. அதை விட ஷாக்கு இந்த ஆளை எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்களோ, ஏன் இப்படி பேசுறாங்க விஜய் பத்தி அப்படிங்கிறது மாறிட்டு. ஜனங்க வந்து எந்த சமயத்துல எந்த ரூட் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு மக்களுக்கு யாருக்குமே இப்போ வரைக்கும் விஜய் மேல பெரிய அளவுல கோவத்தை காமிச்சா மாதிரி தெரியல. எங்க இல்லட்டி நம்ம மீடியாக்காரன் உடனே போய் சொல்லுமா 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 அப்படி நீட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அதாவது கரூர்ல இருக்கிற மீடியாக்காரங்களாம் நல்லா விசாரிச்சேன். சார், இங்க வந்து 80% வந்து விஜய பேச மாட்டேங்கிறாங்க ஜனங்க, அவர் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் வரலையே, அதெல்லாம் அவங்க கவலைப்படல, வருவார். ஏன் இப்போ உடனே வரணும், போலீஸ்காரங்க தானே வர வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சுனாங்க. அப்படி நேரம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்ததுன்னா, நான் ஒரு ஜோசியரை கேட்டேன், ஜோசியர் நம்ப மாட்டேன், விஜய் வந்து பூசத்தில் பிறந்தவர், பூச நட்சத்திரம். அப்போ அவங்க வந்து இப்போ குரு பயிற்சி மறுபடியும் வருது, அதனால அந்த குரு வந்து நல்லது செய்வார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா கூட இருக்கவங்க அவரை நம்ம கூட இருக்கவங்களால அவருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் பேசலன்னு வச்சிங்க, ஏன் பேசாம இருக்காரு? இப்போ விஜய் ஏதாவது பேசியிருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். மௌனத்தை கடைபிடிச்சு அவர் பெரிய ஆளாயிட்டார். இவ்வளவு பேச தெரியலங்கிறது இருக்கலாம், நம்ம உடனடியா விஜய் வந்து மௌனம் சாதிக்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஒன்றும் இல்லை, திடீர்னு பார்த்தா மத்திய போலீஸ் அவையெல்லாம் எல்லாமே சரன்னு தூக்கிட்டு பட்டினப்பாக்கத்துக்கு போறாரு, அது ஒரு செய்தி ஆகுது.
அவர் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் போனாருன்னு. ம், ம். ஆக அவர் காரில் போனாலும் சரி, வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, பேசுபொருள் ஆயிட்டார். ஆமா. அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லை, தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு ஒரு அரவணைப்பு வேணும். ம், ஏன்னா கூட ஒருத்தன் 10 பேர் இருக்கணும், ம். அவன் பைசா உள்ளவனாகவும் இருக்கணும். ஓகே. அப்போ அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எடப்பாடி தான் இருக்கார். ம், ம், அவன் போயிட்டான். ம். அதாவது தலைவருடைய உத்தரவு எல்லாமே போயிட்டான். எப்படி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் அவரா கட்சி உருவாக்கலை, ஓகே. ஜனங்க உருவாக்கின கட்சியில போய் உட்காந்துட்டாரு. ம், ம். அதே மாதிரி இப்போ விஜய்க்கு எப்படி ரூட்ல போறது, எந்த வழியில போறதுன்னு தெரியல. தெரியல. ஆனா அவனே இப்போ போயிட்டான், தலைவா இதான் வழி ம். சொல்லி அங்க போய் கொடியை காமிச்சாரு. ம், ம். அவரும் பார்த்தாரு, இது அப்படியே ஏற்றக்கூடாது, விஜயை நம்ம பயிற்சி கூடாதுன்னு சொல்லி நீங்க தலைமையிட்ட கேட்டுட்டு வாங்க. ம். ஒரு ஃபாஸ்டா போறாரு, ஒரு ஒரு வேற லெவல்ல அவர் போறாரு. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய பிடியிலிருந்து தாக்குதலிருந்து நாங்க இருக்கேன்டா அவங்களுக்கு கேடயமான்னு வந்துட்டார்ல. ம், ம். அப்போ அது பின்னாடி கூட்டணியா உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ விஜய்க்கும் கூட்டணிக்கு ஒரு ஆள் தேவை, ஆமா. அவங்களுக்கும் ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் தேவை. ம். எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இப்ப இருக்கு. அதிமுக கூட போனா பாஜக எதிரின்னு விஜய் வெளிப்படையாவே பேசியிருக்காரு சார். அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்ல. நிரந்தர பகையும் கரெக்ட் இல்லை. தான். ஆமா. இப்போ நம்ம கலைஞரே எடுத்துக்கணும், திமுக எடுத்துக்கணும், ம். பிஜேபியோட கூட்டணியா இல்லையா? ஆமா. 5 வருஷம் 7 மந்திரி இருந்தாங்கல்ல, ம், ம். அந்த மாதிரி தான். ஓகே. அதாவது நாஞ்சில் சம்பத் சொல்லுவார்ல, காரி துப்புனா என்ன, தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவன் தான் அரசியல்வாதி. ம், ம். அந்த மாதிரி அதெல்லாம் அது கலைஞர் கரெக்டாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லுவார். ம், ம். இவங்களுக்கு அது சொல்ல தெரியல, தெரியல. அவ்வளோதான். மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ரொம்ப வேகமாக ப்ரெஷர் கொடுத்தாருன்னா பாஜக கழட்டி விடவும் தயாராக இருக்காரு. ம். அதாவது நாம் துணை முதல்வர், நீங்கள் முதலமைச்சர்னா ம். பாஜக பாப்பா வேலை பண்ணி சொல்லிடுவார். ஆமா. அதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்னும் அரசியலை அவர் ஸ்டடி ஆகலை, ம். அது விஜய்க்கும் தெரியுது. ஆமா. நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ம். அப்போது இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் சினிமா நடிக்கணும். ம். அதாவது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆக வேண்டியவர் கேப்டன் தான். கேப்டன் தான். அது அவராகவே கெடுத்துக்கிட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். ம், ம். அவர் மட்டும் கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்படாமல் அந்த வேற மாதிரி அப்படி பார்க்குறதெல்லாம் நிறுத்திருந்தாருன்னா அவர் தான். அதே மாதிரி இப்போவும் இந்த சூழ்நிலை அடுத்து ஏடிஎம்கே கொஞ்சம் தளரும் போது இவர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவர் நடிக்கணும், செய்யணும். ம். எப்போவும் அதாவது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம்மாக இருக்கிறத விட நடிகனாக இருக்கிறத விரும்பினார். ம், ம். அது பிரதமர் மொராஜி தேசாய் என்ன பண்ணிட்டாரு, ஒன்று ஒழுங்காக நடிக்கிறது தான் நடி, ஓ, எல்லாம் இதெல்லாம் முதலமைச்சராக முதலமைச்சராயிரு. ஓகே. அதெல்லாம் கிடையாது, நீ முதலமைச்சராக இருந்துட்டு நடிக்க முடியான்ட்டார். ம். இல்லாட்டி அவர் நடிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நடிகன்றது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது. ஆமா. ஒரு படத்து 100 கூட்டத்தில் பேசுறது ஒரு படத்தில் பேசினா போதும். ம். அப்போ இவரு இப்போ பவன் கல்யாண் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு, ஆமா. எங்கள் சித்தப்பாவை பாரு, அவர் சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய ஆள், இன்னும் சொல்ல போனால் என்டி ராமாராவை விட அவருக்கு கிரேஸ் அதிகமாக இருந்துச்சு. ம், ம். அவரே தனியாக நின்று 25 சீட் தான் வந்தார். ஆமா. இப்போ நீ தனியாக நின்னா 10ஓ 5ஓ இல்லை 1 தான் வரும். ம். அதுக்கு பேசாமல் இப்போதைக்கு சரி துணை முதல்வர்னு சொல்லிட்டு பதவியிலே இருக்கிற, ஆமா. ஒன்று போலீஸ் ப்ரொடெக்ஷன் உண்டு, சினிமாவில் நடிக்கிற, சினிமாவிலே இருந்து. அந்த சினிமா கிரேஸ் எடப்பாடி பழனிசாமியை ஓவர்டேக் பண்ணும். ஓகே. ஏன்னா இன்னும் ஒரு இளமையாக தான் இருக்காரு. ஆமா. அதனால அது ஒரு இன்னும் என்னன்னா விஜய்கிட்டையும் சில வீக்னஸ் இருக்கு. ம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபேமிலியோட இருக்காரு, ம். இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபேமிலியோட ஃபேமிலியோட இருக்காரு. இருக்காரு. ஆமா. அங்கே ஃபேமிலி கிடையாது, விஜய்க்கு ஃபேமிலி. அப்பா அம்மாவோடையும் இல்லை, ஒரு பொண்டாட்டி பிள்ளையோடையும் இல்லை. ம். அப்போ நீ என்னையே தமிழ்நாட்டு சேவரன்னு கேட்பான்ல, ஆமா. திமுக கண்டிப்பாக கேட்பான். கேட்டிருக்கோம். அப்போ அதுக்கு எடப்பாடி தான் பழனிசாமி வச்சுக்கணும். ம். காமராஜர் இல்லையா, ம். பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் தானே காமராஜர் ஆட்சி பண்ணாரு. ஓகே. ஏன் வாஜ்பாய் எப்படி ஆட்சி பண்ணாரு ம், ம். அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து. மோடியே சிங்கிளா தானே சார் இருக்காரு. மோடியே சிங்கிளா தானே இருக்காரு. அதான் சொல்றேன். அவர் வந்து மனைவியை விட்டுட்டு போனாலும் அது வந்து இப்ப மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏன்னா குஜராத்தில் வந்து நல்ல சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அதே சமயத்தில் அவர் அம்மாவை நல்லா கவனிக்கிறாரு, காலெல்லாம் விழுகிறாரு. ஸோ அவர் மனைவியை பற்றி தப்பாகவும் பேசலை, மனைவியும் தப்பாக பேசலை, ஏதோ அவங்க புரிஞ்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருந்து போகிறாரு விஜய். ஆமா, அவங்களும் இது வரைக்கும் வாய் திறந்து வெளியில எதுவுமே ஒரு வார்த்தை பேச. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவரவே விஜய் அப்புறம் எஸ்எஸ்சி வர்றது தயாராக தான் இருக்காரு. இவர் ஒரு சிக்னல் கொடுக்கணும் விஜய். ஆமா, அவர் சிக்னல் கொடுக்குறாம இருக்கிறனால தான் அவர் பேசாம. இப்போ இந்த பிரச்சனையில வந்து பையனுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் கவலையில இருந்திருக்கிறதாவுமே ஒரு செய்தி. ஆமா ஆமா, எப்பவும் தானாட விட்டாலும் தன் சதையாடும். அதாவது பையன், அதாவது பிள்ளை மனசு கல்லு, பெத்த மனசு பித்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்துல விஜய் ஏன் எஸ்ஏசியை விருத்தாருங்கிறது எங்களை போன்ற ஆட்களுக்கு தெரியும். அவரும் அவசரப்பட்டுட்டாரு. இவர் பீக்கில் இருக்கும்போது திடீர்னு அவர் போய் கட்சியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாரு. அது இவருக்கு பிடிக்கல. ஏன் இவ்வளோ? ஆமா ஆமா, விஜய் பிடிக்கல. ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னா, அவரு அவசரப்படும் போது இவரு தயாரா இல்லை, இவர் உள்ள வரும்போது அவர் வெளியே நிற்கிறார். அவ்வளோதான் விஷயம். ஆனா இப்போ வந்து புஷி ஆனந்த் தலைமுறைவா இருக்கிறது, ஆதவர்ஜுனா வந்து அங்கேயே இருக்கிறதுலாம் வந்து நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வீக்கு தான். அதாவது ஒரு அதாவது எப்படி ரயிலில் போய் தலை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா போராட்டத்தில், கள்ளக்குடி கொண்டான் கருணாநிதினு, அந்த மாதிரி ஒரு போலி துணிச்சலாவது வேணும் அரசியல்வாதிக்கு. அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறணும், போலீஸ் வேனில் ஏறணும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண விடுதலை பண்ணு தொண்டர் நம்ம போடணும். இது அரசியல். நீ ஏன் முதல்ல வந்து என்னை அரெஸ்ட் பண்ணு சொன்ன அப்படின்னு இன்னும் கேட்க மாட்டான். ஏன்டா அவர் தான்டா உள்ள போனார், எதுக்குடா நீங்கள் ஜாமீன் கொடுங்க இல்லாட்டி வெளியே விடுங்க கத்துறீங்கன்னு எவனும் கேட்க மாட்டான். இது அரசியல். அதனால அவங்க வந்து வந்திருக்கணும். ஒரு முன்னாள் உள்ள இருந்தான்னு எதுக்கு தலைமுறைவா இருக்கணும்? இப்போ எப்படியும் வந்து ஜாமீன் கொடுக்க போறது இல்லை, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் வந்தா ஆகணும், சரண்டர் ஆகணும். அது இதுக்கு இப்போ சரண்டர் ஆகிறோட முதல்ல செஞ்சிருக்கலாம். அது இவர் அவருடைய தொடர்பு கொள்றாரா பொருளியாங்கிறது தெரியல. அப்போ அந்த வகையில் கொஞ்சம் புத்திசாலியான ஆட்கள் வந்து விஜய்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கோழைகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வரும். அதனால இப்போதைக்கு அனாதையா இருந்தவருக்கு ஒரு புகலிடம் கிடைச்சிருச்சு. அதனால கரெக்டா அதுல அந்த நேரத்துல விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அதுவும் கெட்டிக்காரதான். சும்மா அவர் மட்டும் முக்கியம் இருந்தாருன்னா பழனிசாமி, அதுவும் கஷ்டமா போயிடும். இப்போ 2 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, பிஜேபின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜேபியை மிரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நடக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ், அவங்களுக்கு எம்பி இல்லை. பின்னாடி கூட நீங்க சேர்ந்து எம்பி ஒரு 2-3 எம்பி வாங்கிடலாம். ஆனா இது வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல எவ்வளவோ அவங்க பண்றாங்க, செட் ஆக மாட்டேங்குது. அதனால அது கழட்டி விடுறதுக்கு தயாரா இருப்பாரு. ஓகே. ஸோ ராதிகா அவர்களுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அகெயின்ஸ்டா ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. தான் அப்பாவோட ஒரு சீனை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு மண்டவோட பார்த்து அவர் எம்ஆர் ராதா பேசுற மாதிரி, என்ன ஆட்டம் ஆடின, எப்படிலாம் இருந்த, உன் பின்னாடி எவ்வளோ கேமரா ஆளுங்க வந்திருந்தாங்க, நீ பேசுவியான்னு எவ்வளோ பேர் காத்துட்டு இருந்தாங்க, இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் வெளியே வந்தாருன்னு வச்சுங்க 1000 கேமரா நிற்கும். இப்போ ராதிகா பேசுன எத்தனை கேமரா எடுத்து போட்டிருப்பாங்க? அதெல்லாம் தப்பு. ராதிகா பிஜேபியில சேர்ந்து அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. உண்மையா இல்லையா? எந்த கூட்டத்திலே போய் பிஜேபியில பேசுறாங்களா? பேசல. கூட்டம் வருமா? ஆனா இன்னைக்கும் அது என்னதான் பத்திரிகையாளர்களை சந்திக்கல போகலனாலும், விஜய் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னு வச்சுங்க, அங்க பெரிய அடிக்கடியே இருக்கும், எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓப்பனிங் இருக்கு அவருக்கு விஜய். அவரும் பாவம் அப்படியே மௌனமா இருந்து சமாளிக்கிறார். இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வருவார்.
அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ராதிகா எந்த அடிப்படையில் விஜயை தாக்குதுன்னு தெரியல. கூட அவங்க அம்மாவோட டெத்துக்கு விஜய் போல ஒரு இரங்கலும் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது அதோட வந்து ஒரு அதனால கூட இப்படி இருக்குமோ ஆமா, அப்படியெல்லாம் வந்து பெண்களுக்கு அதை பெண்கள் மனசு பெண்களுக்கு தான் தெரியும். நீ எங்கள் அம்மா சாவுக்கு வரல உன்னை திட்டுன்னு இந்த குழாயடி சின்ன மாதிரி பெண்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் தான், நான் மறுக்கல. ஓகே சார். சோ ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து மேபி இப்போ விஜய்க்கு கொஞ்சம் ஆறுதல் ஆமா கொடுத்திருக்கோம் ஆமா, அப்படின்னு கண்டிப்பா. ஏன்னா நினைக்கிறேன். கண்டிப்பா சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் ரொம்ப கடுபிடி பண்ணிட்டு. ஏன்னா ஒரு சின்ன இப்போ இங்க உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அந்த அந்த இங்க உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சிச்சிட்டாங்கன்னு ஒரு 4-5 பேர் உள்ள போட்டிருக்காங்க. இப்போ அவங்கள வெளியே விடணுமா இல்லையா? ஆமா சார். அப்போ இந்த அரசு அது செய்யணுமா இல்லையா? செய்யணும். அதனால அதாவது கடவுளே எதிர்த்து கேட்டவங்க தமிழன் பரமசிவனை எதிர்த்து கேட்டாரில் நக்கிறேன். ஆமா, குற்றம் குற்றம்யா, அது கடவுளை இருந்தாலும் குற்றம் இல்லையா? கடவுள் பொண்டாட்டினோடனே கூத்துனலுக்கு வாசம் வந்துருமா சொன்னார் இல்லையா? அவன் தான் நக்கிறேன். அந்த வழி வந்தவர்கள் நாங்க. அதனால யாரு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இதே வக்கீல்கள் எத்தனை முரண்பட்ட வழக்குகளுக்கு ஆஜராகி ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா. அப்ப அவங்க உள்ளத்துல அது இருக்கத்தானே செய்யும். அதனால அது தவறு. உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சிச்சாருன்னு சொன்னதையே அவங்கள உள்ள பிடிச்சி போடுறது வந்து அது எப்படி ஜனநாயக உரிமையாகும்? சுதந்திரம் இருக்கு இல்லையா? அவருக்கு எப்படி பேச்சு சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் எல்லாருக்குமே உண்டு. அப்புறம் என்ன தப்பா பேசிட்டாரா? அப்படி ஒன்றும் பேசல இல்லை. அதனால அதை யோசிக்கணும். அதாவது நம்மளை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, நம்மளை திட்டினான்னு ஒருத்தர் பிடிச்சி போட்டிருக்கோம். அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஆமா, சொல்லணும். அது அவங்க பேரில் உள்ள அவங்க புகழை இன்னும் அதிகப்படுத்தும். அவங்க களங்கத்தை தொடச்சிரும். இந்த மாதிரி எந்த பத்திரிகாரும் பேச மாட்டேங்கிறாங்கிறதான் எனக்கு வருத்தம். அதாவது ஒரு சின்ன நெருடல் வந்துச்சு அந்த இடத்துல. இப்போ நேற்று கூட நான் வந்து திருச்சியில வழக்கறிஞர் பார்க்கன்ஸ் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கடவுள்கிட்ட போய் கேளுன்னு சொன்னது தப்பு சார். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கடவுள்கிட்ட போய் கேளுங்கிறத ஒரு நீதிபதியுடைய சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னு வக்கீல்களே சொன்னாங்க. அந்த மாதிரி நீதிபதிகளும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த வார்த்தைகளை அவங்களும் மனுஷனாயிடக்கூடாது. அப்போ எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அதை பாலிசாக சொல்லணும், இல்லாட்டி சிரிச்சுட்டு அப்படியே சமாளிச்சிடணும். இப்படி ஓப்பனாக வந்துட்டாங்கன்னா அது வக்கீல் ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கும், ஜட்ஜியுடைய கருத்தாக இருக்காது. ஓகே. ஸோ சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அரசியலை பற்றி நீங்கள் நிறைய ஓப்பனாக வந்து ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சார்? ஆமாம். ஓகே. எனக்கும் அந்த பயம் இருக்கு, இல்லைன்னு இல்லை, நானும் மனுஷன் தானே. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தலாம், கைது உத்தரவு பிறப்பிக்கலாம்ங்கிறது இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய அதிகமாக பேச முடியாது. ஓகே. பட் இருந்தாலும் மக்களுக்கு தெளிவா ஒரு சில விஷயங்களை வந்து புரியாம நீங்க எடுத்து முன்ன மாதிரி இல்லைங்க. முன்ன வந்து செய்திகள் வந்தாதான் நமக்கு தெரியும். ஆமா, படிச்சாதான் தெரியும். இப்ப அப்படி இல்லை. முன்னால டிவிக்கு முன்னாலேயே இதுல வந்துருது எல்லாத்துலயுமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது. முன்ன வந்து பெண்கள் அடுப்படிக்காரங்க அவங்க என்னத்த பேப்பர் விட இப்ப எல்லாம் அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் தெரியுது நாட்டுல என்ன நடக்குது, நாடு எப்படி போகுது அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஓப்பனா மைக்க சொன்னா அவங்களும் துணிச்சலா சொல்றாங்க. சார் ஆட்டோல போயிட்டு இருக்கோம் சார், விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார், அவன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றான். அதாவது அவனுக்கு புரியுதா புரியலையாங்கிறது தெரியல. ஆனா வேணாம் சார், விஜய் அரெஸ்ட் பண்ணக்கூடாது சார், பாவம் சார். எனக்கு என்னடா அதனால தான் நானும் வந்து மக்கள் குரல் நாம சொல்லணுங்கிறதுக்காக தான்
விஜய்க்கு இப்படிப்பட்ட ஒரு தார்மீக ஆதரவை கொடுத்துட்டு இருக்கு. உண்மை. ஏன்னா நிறைய பேர் இப்ப எங்க வீட்டு சைட்லயே பார்த்தாலே பாவமா இருக்கு. அவருக்கு தான் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் சொல்றா, விஜயெல்லாம் கச்சாமச்சான் திட்டி பேசாதீங்க, தப்பு. ஆஹா, ரைட்டு. அதனால இப்போ எனக்கு தெரிஞ்சு இது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திடீர்னு ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க. அப்போ ஓட்டுப்பதிவு நடந்துட்டு இருக்கு. ஓட்டுப்பதிவு ராஜீவ்காந்திக்கு முன்னால ஓட்டுப்பதிவு நடந்தது பூரா டிஎம்கே ஆதரவு. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் பூரா அவங்களுக்கு ஆதரவு. அந்த இதுல டிஎம்கே வர முடியல. அந்த மாதிரி சிம்பத்திங்கிறது எந்த சமயத்துல போகும்னு சொல்ல முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, யோசனா என்னடா இருந்தாலும் படுத்து கிடக்காரு, உயிர் இருக்கா இல்லையா, பேச முடியுமா பேச முடியாதா ஒன்றும் தெரியாது. முடியாது, எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவோம். உலகத்துல வேற எந்த நாட்டையும் இப்படி கிடையாது. அப்போ உலக வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டு கேட்காம பெட்டில் படுத்து கிடந்து முகத்தை கட்டாம ஜெயிச்ச ஒரே ஆள் எம்ஜிஆர். ஏன் காரணம் சிம்பத்தி. அந்த சிம்பத்தி ஒரு 50% 30% விஜய்க்கு இருக்கும்ல. அதான் ஜெயலலிதா அவர்கள் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எலெக்ஷன் நடந்தது. ஜெயலலிதா ஏன் மறுபடியும் வந்தாங்க தெரியுமா? எம்ஜிஆருடைய அந்த இறுதி ஊர்ல வண்டியில ஏத்த உடல தள்ளி விட்டாங்க. ஸோ அண்ணா திமுக பொதுச் செயலாளர் ஆனார் ஜெயலலிதா. சிம்பத்தி எங்க ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் சேலையை பிடிச்சி இழுத்தானுங்கன்னு சொன்னாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. இது பூரா சிம்பத்தி. திறமைங்கிறது ரெண்டாவது. அதனால சிம்பத்தி ஓட்ஸுங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஆமா. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றதே ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார்னே கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் வந்து கூலி படம் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டத்துல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட சினிமா வாழ்க்கை, அந்த பயணம் வந்து 50 ஆண்டை வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்றது அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அடிக்கடிக்கு இமயமலைக்கு ஆன்மீகம் அந்த மாதிரி போயிடுவாரு. இப்போ கொஞ்சம் வருஷம் நடுவுல இல்லாம இருந்தது. இப்ப திரும்பவும் அவர் வந்து இமயமலைக்கு போயிருக்கிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. அது உண்மையா சார்? ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா, இடையில அவருக்கு வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன்கள், ஓய்வெடுக்க முடியாத படப்பிடிப்பு, அது இல்லாமல் ஃபேமிலி ப்ரெஷர் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிட்டே வந்தார். இப்போ அவருக்கு வயசு 76. இந்த சூழ்நிலையில் இமயமலையில் இருக்கிற அந்த குளிரையே வாலிபர்களாலே தாங்க முடியாது. அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டு போகிறாரு, வேட்டி கட்டிக்கிறாரு. ஒரு ஒரு அந்த ஜெர்க்கின்லாம் ஒன்றும் போடாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. அதில் ஒரு கான்ட்ரவர்சியும் உண்டு. என்னென்னா, உங்களுடைய உடல் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் செஞ்சினார், வெள்ளை நிறமுடைய எந்த பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன். சோறு சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அங்கே போய் இட்லி சாப்பிட்டார். இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டுருக்காரு. ஒருவேளை இவருக்கு ஏற்ற உணவை எடுத்துட்டு போகலையா, இல்லை பறிச்சுத்தான் பார்ப்போமே என்ன சொன்னாரா, இல்லை சும்மா டூப்பு நான் வெள்ளை நிறம் உள்ள பொருட்களை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா, இன்னொன்று இருக்கு. அது இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதில்லை. எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ரோட்டோர கடையில் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ நாங்கள் வந்து நான் சபரிமலைக்கு ஒரு 12 வருஷம் போயிருக்கேன். போகும்போது ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடணும். நாங்கள் ஒரு ஓலை கொட்டை போட்டிருப்பாங்க அங்கே வந்து. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இமயமலையில் போய் சாப்பிட்டது. என்னென்னா, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. அப்படிப்பட்டவர் ஒரு பேக்டு ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே கிடைக்கிற உணவே சாப்பிட்டு அங்கே தியானம் பண்ணுறது, அப்புறம் அங்கே உள்ள மடத்துக்கு போய் ஆட்களாக இருக்கிறது,
ரொம்ப ரேராக தான் அவர் வந்து அந்த மலை ஏறும்போது தான் அந்த தடி தடி எடுத்துட்டு எடுத்துக்கிட்டார். போறதா? மற்றபடி ரொம்ப ஜாலியாக போகிறாரு. அதில் என்ன ஒரு விசேஷம்னா மற்றவங்களால அப்படி இருக்க முடியாது. ஆமா. அதில் ஒரு தனி விசித்திரமான ஆள் தான் அவர் போயிருக்காரு. அவர் மட்டும் தான் போயிருக்காரா இல்ல குடும்பத்தாரவங்க சேர்ந்து? இல்லை குடும்பத்தார் யாரும் போகலை. யாரோ ஒரு நடிகர் போயிருக்காரு. மற்றபடி ஒரு 4 பேரை கூட கூட்டு போயிருக்காரு. ஏன்னா பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லை. ஆமா. ஆனால் இந்த முறை என்னென்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லி அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. முன்னால் நான் வந்து இமயமலையில் இருக்கேங்கிற மட்டும் தான் சொல்லுவார். இந்த தடவை தன்னை பற்றி செய்திகள் மக்களுக்கு தெரியட்டுங்கிறக்காக ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்காரு. அது சந்தோஷமாக இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கு. சரி ரைட்டு தலைவர். அதாவது இந்த சூழ்நிலையில் ஊட்டிக்கு போனாலே ஜெர்கின் தேவைப்படுது, இல்லை கம்பளி தேவைப்படுது. ஆமாம். அவ்வளோ பெரிய 0 டிகிரியில் போய் மனுஷன் சாதாரணமாக பொலாத்துறாரு போகிறாருங்கும்போது பெரிய ஒரு அதிசயம்தான், விந்தை தான். ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணுங்கிறது நம்முடைய பிரார்த்தனை. ஓகே. ஸோ ஒரு கூலி படம் வெற்றி அப்படின்றதுனால எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன், எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு மன நிம்மதியோடு அவர் போயிருக்காரா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக போயிருக்காரா சார்? இல்லை ரெண்டுமே தான். அவருக்கு மன நிம்மதி வேணும்னு மன நிம்மதி தேடியும் அங்கே அவர் போவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் நிம்மதி தேடி போகிறேன். இப்போ உதாரணமாக ஃபோன் இல்லை, ஆமாம், அதே பெரிய விஷயம். அப்புறம் பேரன் பேத்தி மகள்கள் மனைவி இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னடா உலகம், தனியாக வாழ்ந்தவன் தனியாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாருல்ல, அது வந்து இந்த ப்ரெஷரை குறைச்சிரும். ஓகே. அதாவது இதயத்தில் இருக்கிற அந்த வெயிட்டை இந்த மாதிரி போகிறதுல குறைச்சிரும்னு அவரே பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. ஓகே. அந்த மாதிரி அவர் எல்லாருமே வந்து சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியை பின்பற்றி எல்லாருமே வந்து ஆன்மீக நடிகர்கள் ஆயிட்டாங்க. ஆமாம். அதாவது தனுஷ் வந்து ஆரம்பத்தில் நாத்திகர், அது எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ குலதெய்வத்தை வச்சு படம் எடுத்திருக்காரு, இட்லி கடை. அதுமாதிரி சிம்பு இஷ்டத்துக்கு வாழ்ந்து ஒரு ஜாலியாக அனுபவிச்சிட்டாரு. இப்போ பார்த்தா ஆமாம், அவர் வள்ளலார் கோயிலில் போயிட்டு வேண்டுதல். இது வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் கடைசியில் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் போகிற எல்லாம் கடவுள் கையில் இருக்குன்னு சொல்லும்போது வேற என்ன செய்ய முடியும்? அப்படி தான் நான் வந்து கடைசி காலத்தில் எம்ஆர் ராதாவோட பயணிச்சிருக்கேன். அப்போது அவர் சொன்னார், இருந்தால் இருந்துட்டு போட்டுமப்பா அப்படின்னு தான் சொன்னார். அவர் வந்து நாத்திகனா, தீவிர நாத்திகனா அவர் கடைசி காலத்தில் அவர் பேசவே இல்லை. அதாவது ஆன்மீக படங்களையும் நடித்தார். அது பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டை வயிற்றுலலாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு நடிப்பார். தொழில் வேற, இது வேற, கொள்கை வேற அப்படின்னு சொன்ன எம்ஆர் ராதா கடைசியில் இப்போ உங்களுக்கு கடவுள் இருக்குதா தோணுதான்னதுக்கு இருந்துட்டு போட்டுவோம்பா, போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த இப்போ ரஜினியை பின்பற்றி பெரும்பாலான நடிகைகள் திருப்பதிக்கு போகிறவங்க திருப்பதி போகிறாங்க, திருவண்ணாமலை போகிறவங்க திருவண்ணாமலை போகிறாங்க. இந்த ஒரு மாற்றம் அவங்க ரசிகர்கள் மற்றியும் மாற்றம் ஏற்படுத்தும். சரி, நம்ம தலைவரே வந்து கடவுள் நம்புறாருன்ட்டு கடவுள் நம்புவோம். இது ஒரு வரவேற்க தகுந்த மாற்றம். ஓகே. ஸோ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வெள்ளித்திரையில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்குதோ அதே மாதிரி சின்ன திரையிலும் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார். ஸோ வெள்ளித்திரைக்கு ஈக்குவலாக சின்ன திரை வளர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், சின்ன திரை வளர்ந்தது மட்டும் இல்லை, 70 mm ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், அதாவது சின்னது பெருசாகும், இங்க பெருசு சின்னதா இருக்கு. ஆமா, அதே மாதிரி டிவியில வர்றதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்து போன்ல வந்துருது. ஆமா, அதனால இந்த செல்போனுடைய வளர்ச்சி, செல்போனுடைய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் மீடியாக்களை பெருசும் தவிர்த்திருக்கு. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது சின்ன திரையில இப்போ ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. ரியாலிட்டி ஷோன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ரியாலிட்டி ஷோ என்பது முதல் 2 சீசன்ல இருந்துச்சு. இப்போ அது ரியாலிட்டி ஷோவே இல்லை. அப்போ எப்படி சார் ஸ்கிரிப்டட் சொல்லுங்க? ஸ்கிரிப்டட் தான். ஆனா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொல்லி நேத்து கூட பிரவீன் காந்தி சொன்னாருங்களே. 100% அதனால தான் வெளியே தள்ளி விட்டானுங்க. ஓகே. பிரவீன் காந்தி வெளியே போனதுக்கு காரணம் என்னன்னா சொன்னதை அவன் கேட்கல. ஓகே, அது ஒரு காரணம் தான். ஏன்னா
அவரால் வந்து ஜனங்களை சந்தோஷப்படுத்த முடியல. ஓகே. மெயின் அந்த ஷோவில் என்னன்னா மக்கள் நீ சந்தோஷப்படுத்தணும். ம். அவங்க அந்த கவலைகளை மறக்கடிச்சு வேற லோகத்துக்கு ஆமா. நீ கொண்டு போகணுங்கிற மாதிரி சூழ்நிலை அவங்க இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா சார்? எத்தனை எபிசோட் பாத்திருக்கீங்க இது இல்லை இல்லை, வரைக்கும்? நான் விட்டு விட்டே தான் பார்ப்பேன். நிறைய பேச பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ம். கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அதுலேயும் பர்டிகுலர் திவாகர விஜய் பருவ எட்டி வயசல்ல, ஆமா. அது ஒரு பெரிய பாத்தீங்களா? ஃபைட்டாகவே தெரிஞ்சுது. ஆமா. அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சம் திரகாத்திரமான இருந்ததுனால திவாகர் தப்பிச்சான். இல்லாட்டி முதுகு எலும்பு போயிருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு சண்டை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு யோகா டீச்சர் ஆமா. உள்ள போயிருக்கு. ம். போய் அந்த அட்மாஸ்பியரை அதால டைஜஸ்ட் பண்ண முடியல. ம். நான் வெளியே போவேன், இங்க ஆமா, இருக்க பிடிக்கல கத்திட்டாங்க. ம். சொல்லிட்டு வெளியே வந்து தப்பு இல்லை, கரெக்டா சொல்லியிருக்கு. ம். அங்க இருக்க பிடிக்கலைங்க, அங்க ஆட்களோட இருக்க முடியாது, அது இருக்கக்கூடாதவங்க வீடா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் உண்மை. ம். ஒரு யோகா டீச்சர் எந்த அளவுக்கு ஒரு மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளு, அந்த ஆமா. டீச்சரே அந்த பிக் பாஸ்ல இருக்க ஒரு முடியல. 2 நாளைக்கு மேல இருக்க முடியலன்னா, யோ என்னை எப்படியா வெளியே விடியா, என்னை பைத்தியம் பிடிச்ச போல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ம். அப்போ அது எவ்வளவு மோசமா இருக்கும். ஓகே. அப்போ அது ரியாலிட்டி ஷோவே அல்ல. அல்ல. ஒருத்தர் கடிக்கிறது, ஒருத்தர் இழிவா பேசுறது. இழிவா பேசுறாங்க. ஆமா. அதாவது அதாவது எப்படின்னா சக மனிதனை மதிக்கணும். ம். சக மனுஷிகளை மதிக்கிறதுக்கான விஷயமே அங்கே இல்லை. இல்ல. அதாவது அந்த பிக் பாஸ் பார்க்குறவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. ம். ஏன்னா அங்கே அசாதாரணமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால சொல்கிறேன். ஓகே. சோ முக்கியமா பார்க்கும்போது அந்த 20 கண்டஸ்டன்ட்ட பத்தியே இப்ப சரியில்லை, இப்படியெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஒஸ்டா போகுது அப்படின்னு ரொம்ப வந்து விமர்சன இல்லை, அது ரீதியா அது ஒரு பெரிய பேர்ல இருக்கு இப்ப விஜய் அந்த ஷோ. சேதுபதி பேச்சிலேயே தெரியுது. ம். செம கடுப்படிக்காரு. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கே பிடிக்கலன்னு அர்த்தமா? பிடிக்கல. ம். அவரும் கிட்டத்தட்ட டென்ஷன் ஆயிட்டாரு. ம். பல நேரங்களில் டென்ஷன் ஆகிறது தெரியுது. ம். அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும், அதாவது அவரும் ஒரு நடிகர் தான். ஆமா. நடிகர். அதாவது ஹிந்தி படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. ம். கமலஹாசனுக்கு கொடுக்குற மரியாதையில ஒரு 50% கொடுக்கணும்ல. கொடுக்கணும். ஆமா. கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறது, உட்கார்ந்து பேசுறது. கமலஹாசன் இருக்கும்போது அது இல்லை. இல்ல. ஆமா. அப்ப அந்த மனுஷன் நினைப்பாரு, ம். எதுக்குடா வெறும் காசுக்கு தான் இங்க வந்தோமா, ம். கேவலமா எடுத்த அளவுல நம்ம ரேஞ்ச் என்ன, அப்படி பார்த்தாருன்னா ஆமா. அப்படித்தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு டெய்லி. ம். அதை உள்ள இருந்து குரல் வர்ற பிக் பாஸும் இப்போ கண்டுக்கிறது இல்லை. ம். என்னத்தையா நாசமா போங்கிற மாதிரி விட்டுட்டாரு. ம். கமலஹாசன் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தது காரணமே அவருக்கு அங்கே மரியாதை குறைஞ்சதுனால தான். ஓகே. அதாவது கமலஹாசனை விட பிக் பாஸ் ஓவர்டேக் பண்ணாரு. ம். அது அவருக்கு பிடிக்கல. அதனால ஜென்ட்லா அவர் ரிலீவ் ஆயிட்டார். ஓகே. மற்றபடிக்கு அவர் நடத்தக்கூடாதுங்கிறது என்ன இல்லை. ஏன்னா இப்போ முன்னையாச்சும் அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தாரு. ஆமா. இப்போ அரசியல் கட்சியும் இல்லை, ம். ம். ஷூட்டிங்கும் இல்லை, சும்மா இருக்காரு. ம். ஏன்னா அவர் காயப்படுத்துச்சு. ஓகே. அதான் பிக் பாஸில் காயப்பட்டு தான் ம். கமலஹாசன் வெளியே வந்தார். அதே மாதிரி அதாவது நீங்கள் ஒரு பெண்ணே சொல்கிறா எனக்கு நீ டேட்ஸு ம். அப்படின்னே, சரி ரைட்டு அப்படியாம்மா ரெஸ்ட் எடுத்துக்குமான்னு சொல்லணும். இவன் அதை எலாபரேட் பண்ணுறான். ம். ஐயோ வலி இருக்குமே, கிராம்ஸ்லாம் வருமே, ம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆமா, தேவையில்லாதது. அப்போ இது மாதிரி முன்னால இல்லை. ம். அப்போ நீ மக்களை கவர்றதுக்காக எந்த அளவுக்கு ஆபாசமா பேசணுமோ பேசு, ஆமா. அருவருப்பா பேசு. அப்ப எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டிங் தானே சார்? ஆமா ஆமா. அதுவும் முரண்பட்ட விஷயங்கள். ம். அதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குதூகலமா இருக்கலாம். ஆனால் இது வந்து நான் என்ன சொல்றது, ப்ளூ ஃபிலிம் வந்து கூட பிரச்சனை இல்லை. ம். அதுக்கு முன்னால அந்த புத்தகங்கள் வரும், ஓகே. ஆபாச புத்தகங்கள். ம். ம். அதை விட மோசமாக இருக்கு. ம். அதாவது அது எப்படி பெண்கள் வந்து சில நேரங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா. சரி, முழுமையாக யாரும் பார்க்குறதே இல்லை. ஆனால் விஜய் டிவி தன்னுடைய தரத்தை ஏன் இப்படி தாழ்த்திக்குது? ஆமா, ஏன்னா எல்லாருமே அததான் சொல்றாங்க. சில ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. ம். இப்போ பகலில் நடத்தப்படுற அந்த கோபிநாத் ப்ரோக்ராம் காமெடி ஷோஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ம். அது ஒரு ஒரு மாமியார் விஷயங்கள், மருமக விஷயம், ம். ம். புருஷன் விஷயம் எல்லாம் வெளியே வந்து கடைசியில் சந்தோஷமாக போகிறது, ம். அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை வெளியே தீர்த்துக்கிறது,
அதாவது நேரடியாக அவங்க பேச முடியாத விஷயத்த இந்த மாதிரி பொதுவில் பேசுகிறாங்க, தப்பு தான். ஆமா. அது அந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துகிற விஜய் டிவி எதுக்கு இப்படி ஒரு மொக்கங்கிறது சொல்ல மாட்டேன், ஆபாசமான ஒரு அருவருப்பான காரி துப்புற இது நடத்துது ஏங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆமா. அது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே போகுது. ஆமா. குறைஞ்சினோட பரவாயில்ல. இப்படி ஒரு ஷோ வேணும்னு நினைக்கிறீங்களா சார் நாட்டுக்கு? இல்லை இல்லை இல்லை, அதை இவ்வளோ தூரம் பேச நான் எப்படி வேணும்னு சொல்லேன். முன்னெல்லாம் கமல்ஹாசன் ஷோலாம் உட்காந்து பார்ப்பேன். அவர் நூல் பற்றி சொல்லுவார். ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கும். அவருடைய காஸ்டியூமே வேற ஸ்டைலில் இருக்கும். ஆமா. அதாவது வெளிநாட்டுக்காரன் ஹாலிவுட்டில் போடுற ரேஞ்சில் அவர் போட்டுட்டு இருப்பார். அதை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அதுமே அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, அதுமே அந்த படம் போடுவார் அப்போல்லாம், குறும்படம், அதெல்லாம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம். அதுமாதிரி லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப்பை பற்றி பேசும்போது கூட லைஃப்பை பற்றி மோசமான விஷயங்களை தான் அங்கே பேசுகிறாங்க. ஒரு மக்களுக்கு மக்களை சென்றடைகிற விஷயங்களை அவங்க யாரும் பேசலை. அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல அது விஜய் டிவியை ஏன் நான் பாராட்டுறேன்னு சொன்னால், சினிமா கண்டென்ட்டே கிடையாது அவங்கள்ட்ட. ஓகே. விஜய் டிவியில் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. அது விவாதமாக இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு மற்ற பொழுதுபோக்கு டிவிகளிலிருந்து வித்தியாசமானது விஜய் டிவி. அவங்க ஏன் இப்படி தரத்தை குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளோத்துக்கு விளம்பரமும் வரல. அதாவது நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தானே விளம்பரம் கொடுப்பாங்க. இப்போ தீபாவளி நேரத்தில் அந்த விளம்பரம் ஒன்றும் கிடையாது, அதிகமாக இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குங்கிறது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அது அதிகமாக பேசுறதுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பீப்புள் அங்கே உள்ளே போகலை. ஆமாம் சார், ஆமாம். ஒரு பிலோ ஸ்டாண்டர்ட் உள்ளவங்கள்ட்ட போனோம்னா அவங்க என்னென்னாலும் தயாராக தான் இருப்பாங்க. ஆமாம். இப்போ ரெக்கார்ட் டான்ஸ் ஆர்டர் பண்ணு போயிருக்கு, ஒரு 4 குத்தாட்டம் போனால் அது குத்தாட்டம் போட தான் செய்யும். இன்னும் வருங்க அடுத்த எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போடுற இதாக தான் இருக்கும். ஆமாம், அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதில் அகோரின்னு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, கலையரசன், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவன் தின்னானா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த பையன் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு லூசுத்தனமான பையன். நான் அங்கே காசிக்கு போய் பிணம்லாம் தின்றுருக்கேன்றான். அப்புறம் 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் பொண்டாட்டியும் போட்ட சண்டை ஊரில் எந்த பக்கம் முன்னாடி போட்டுக்க மாட்டாங்க. போலீஸில் போய் தப்பாக சொல்லி கடைசியில் இப்போ அவன் பிக் பாஸ் போகிறான்னு அவன் பொண்டாட்டி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு நீ போய் வா புருஷான்னு அனுப்பி இது உண்டு. அதான் பணம் வந்ததுன்னா எல்லாமே பிரிஞ்சு போன பொண்டாட்டி கூட சேர்ந்துருவா, மாறிடும். ஏன்னா ஒரு முறை அவனை வச்சு எனக்கு அந்த பொண்ணு கச்சாமிச்சானே என்கிட்ட பேசிச்சு. ஏம்மா ஓர் ரேஞ்சுக்கெலாம் என்னால் பேச முடியாது, குறைச்சி பேச முடியாது, பிடிக்கலாம் போயிட்டேரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அது பேசவே இல்லை. 2 குழந்தைகளுக்கு தாய் மாதிரியும் அது அந்த பேச்சில் தெரியல. சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே. அது பிக் பாஸ்ங்கிறது எவ்வளவு உயரத்துல இருந்ததோ அதே அளவு. இத பத்தி கூல் சுரேஷ் கூட பேசியிருந்தாரு, பாத்தீங்களா சார்? வாந்தி எடுத்து, அதாவது இவ்வளவுக்கு அவங்க போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்தவன். ஆமா, அது உள்ள போயிட்டு வந்தாரு. உள்ள கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருமான்னு இருந்தா இல்ல காசோட வந்தான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல. அது பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்க யாராவது ஒருத்தர் சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா இவ்வளவுக்கும் திறமை உள்ளவங்கலாம் அங்க இருக்குதான் செஞ்சாங்க. திறமை உள்ளவங்க சினிமாவில் நடிச்சா கூட அது ஏத்துக்கல. அது என்ன ஒரு இடம் இல்லை, அந்த அந்த நேரத்துல மட்டும் எல்லாம் பேசு பொருளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது ட்ரை பண்ணாங்க, படத்துல ட்ரை பண்ணாங்கன்னா படம் சுத்தமா ஊத்தி முடிக்குது. மறுபடியும் அவங்க விஜய் டிவியில போய் தஞ்சை அடைய தான் செய்றாங்க. அந்த பிக் பாஸ்ல இருந்தவங்க கூட அப்படிதான் போய் தஞ்சை அடைய. ஓகே. சோ உங்களுக்கு வாய்ப்பு வந்ததா சார்? நீங்க வந்தப்போ இல்ல, ஆரம்பத்துல வாய்ப்பு வந்துச்சு. ஆனா நம்மள அவமானப்படுத்திடுவாங்க இருக்கு பயந்துகிட்டு எங்க வீட்டுல வேண்டான்ட்டாங்க. நானும் அப்படிதான் முடியும். ஏன்னா அவங்க யாரையுமே ஓய்த்தி பூஸ்டப் பண்ணி காட்ட மாட்டாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. அது எதுக்கு தேவையில்லாம. இப்போ நியாயப்படி பார்த்தா அந்த விஜய் சேதுபதி அவமானப்பட்டு தான் இருக்காரு.
ஆமா அங்க. அவர் என்னைக்கு வெளியே போறாரோ போங்கப்பா இன்னும் வேண்டாம் என் மரியாதையே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எங்கே போய் முடிய போகுது தெரியல. ஓகே. ஸோ திவாகர் ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரன்னு டைரக்டா சொல்றாங்க. பிசிக்கலாவும் இல்லை அது நிறைய ஹராஸ்மெண்ட் சென்டி பண்றாங்க. அது வந்து இறக்கமாயிட்டு. மக்களுக்கு. முதல்ல இப்போ 2வது எபிசோட்ல வெளியே வந்துருவாருன்னு தான் சொன்னாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்களுடைய மனப்போக்கம் பார்வை எப்படி இருக்குன்னா தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருப்பான். போய் 2 சாத்துனேன்னு வச்சுங்க. ஏன் சார் நீங்க பயில்வான் அவன்கிட்ட போய் அவனை போய் அடிக்கிறீங்க செத்து போயிட்டான்னா இப்படித்தான் சொல்லுவான். மக்களோட பார்வை இப்படித்தான் இருக்கு. நீங்க ஏன் அவனை போய் அடிக்கிறீங்க அப்படிதானே கேட்பானே தவிர அவன் ஏன் அப்படி சேட்டை பண்ணு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆளு பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து ஐயே நீ என்னடா படிச்சிருக்க இன்னும் ரொம்ப ஒதுக்கி தள்ளுறாங்க. அந்த ஒதுக்கி தள்ளுறதுல அவன் சிம்பத்தியை கிரியேட் பாத்துறாங்க. அப்படிதான் சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி அப்படி இருக்காது. அதனால அது சிம்பத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையிலே அவர் எனக்கு என்னென்னா திவாகர் பிக் பாஸில் போய் ஃபில்டர் ஆகி திருந்தி வந்தால் சந்தோஷம். மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியர்த்தனமா என்னாச்சுன்னா அந்த பொண்ணு விஜயபரவி நெஞ்சில் மீச்ச மாதிரி வேற படாத இடத்துல பட்டு நடக்கணும் ஆயிடும். ஓகே. ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஷோ. கண்டிப்பா இப்போ இவ்வளவு நேரம் பேசுறதே நான் வந்து வேஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப எப்படி சொல்றது, நிறைய ஆடியன்ஸ் திட்டிக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் பாக்குறாங்க. அத வந்து போன்ல டிராவல் பண்ணும்போது பாத்துட்டு போறாங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு மக்கள் கிட்ட. ஆனாலும் அதாவது கான்ட்ரவர்சி இந்த மாதிரி தவறான விஷயங்களை பாக்குறதுக்கு ஒரு உந்து சக்தி மக்கள்கிட்ட இருக்கு. ஆமா, அதுதான் அவங்களுடைய மூலதனம் விஜய்க்கு. ஏன் நீங்க என்னதான் கழுவி ஊத்துங்க பாக்குறதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீன்ல வந்துட்டு இப்ப குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? இப்ப எப்படி அவரோட கேஸ் எந்த? அதாவது சிலர் வந்து அந்த போலீஸ் ஜெயிலுன்னு போனதுக்கு அப்புறம் அவங்க திருந்திடுவாங்க. ஆமா, ஜெயிலுடைய நோக்கமே உள்ள வர்றவன் குற்றச்சாட்டப்பட்டவன் இல்லை குற்றவாளி திருந்தணுங்கிறது தான். அதுல அவர் திருந்திட்டாரு. சரி நம்ம எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்துச்சு நமக்கு இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஆளு திருந்திட்டாரு. அவர் வந்து அவரே சொல்றாரு, நான் அவரு உண்மை சொல்றாரு, நான் வந்து உபயோகப்பட்டு அப்ப அதை சாப்பிட்டுருக்கேன், ஆனா விற்பனை செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ சைலண்டா இருக்காரு. அவருக்கு அதாவது ஒரு நல்ல அவருடைய டேலண்டட் ஆள். அவர் கிரிக்கெட் அணியெல்லாம் இடம்பெற்ற ஆள். ரொம்ப நல்ல டைப்பு, பழகிறதுக்கு ரொம்ப நல்ல டைப்பு. அவருக்கு இப்படிப்பட்ட சோதனை. இப்ப மக்கள் அவர் எப்படி பாப்பாங்க சார்? இல்ல இன்னொரு ஹிட் படம் கொடுத்தாருன்னா அவர் மறுபடியும் மேல வந்துடும், எல்லாமே மறைஞ்சிரும். ஆமா, அதுல ஜனங்களுக்கு என்னன்னா ஓடுற படத்துல அவர் இருக்கணும். அப்படின்னா அவர் பழைய ஹிஸ்டரியெல்லாம் மறந்துடுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படிதான். இல்லையா சார் அதெல்லாம் அந்த காலம் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவர் கரெக்ட் ஆகிட்டாரு. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் ப்ளூ ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் சகிலா. இப்போ பாருங்க எல்லாம் விழுந்து அம்மாங்கிறாங்க. அந்த அம்மா ஏதோ ஜட்ஜு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அது நான் இப்போ குறைச்சி சொல்லலை, அதுலேருந்து மாறி வேற ஒரு மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அப்படிதான் இருக்கணும். இல்லை எப்பவுமே அந்த கிரைம் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அவரு அந்த ஜெயில் வாழ்க்கையை அவரை முற்றிலும் மாத்திருச்சு ஸ்ரீகாந்த். அதான் உண்மை. இப்ப ஜாமீன்ல வந்திருக்காரு, பட் இதோட கேஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குமா சார்? ஆமா நடந்துகிட்டு இருக்கும். அதாவது கிரைம் கேஸுக்கும் சீக்கிரமா முடிஞ்சிடும். சிவில் கேஸ்னா செத்த பிறகு விட முடியாது. வாய்தாவுக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. வாய்தாவுக்கு இடையில போகல இருந்தா ஜட்ஜி கோவம் வந்துடும், அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா வந்துட்டு போயிருந்தா அவருக்கே பாவமா இருக்கும். பாவம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஏதாவது ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.